என்னது அபிஷேகம் பண்ற? உலகத்தையே மறந்து அப்படி என்ன கற்பனை? உன்னோட அழகா ஒரு டூயட் பாடிட்டு இருந்தேன், கெடுத்துட்டியே. கனவுலே டூயட் பாடிட்டு இருக்க உத்தேசமா? ஓகே வா, நேராவே பாடலாம். யோகம் இது. அது சரி, அக்காவோட சம்மதம் வாங்கியாச்சா? ஓ யூ மீன் என் வைஃப் சொல்றியா? இதோ சரி, ஒரு நிபந்தனை. நம்ம கல்யாணம் ஒரு கோயில்ல நடக்கணும். ஓகே, நீ சொல்ற அந்த கோயில்லயே நம்ம கல்யாணத்தை சிம்பிளா நடத்திக்கலாம். கோயில் என்ன கோயில்? என்ன கேட்டா? பின்ன யார கேக்குறது? எங்க அம்மா கேட்கணும். அவங்கதான் இறந்துட்டதா சொன்ன. ஆமாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? ஆமா, அந்த ஊர் பேர் ஞாபகம் இருக்கா? கோயம்புத்தூருக்கு பக்கத்துல சங்கரபுரியோ சொர்ணபுரியோ. சொர்ணபுரி? அப்படி ஒரு ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதோ ஒரு புரிதாங்க. சொர்ணபுரி. கோயில் என்ன கோயில்? இந்த கோவில் அது தெரியும். சாமி என்ன சாமி? சாமி வைத்தீஸ்வரர்னு அப்படின்னு. சுந்தரபுரி. ஆமாங்க, அதே புரிதான். அந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால எங்க சர்க்கஸ் அந்த ஊர்ல தான் நடந்தது. ஆமா, நம்ம கல்யாணம் அங்கதான் நடக்கணுமா? ஆமாங்க, எங்க அம்மாவோட கடைசி ஆசை, என்னோட முதல் ஆசை. அத கூட செய்ய முடியலன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம், காலம் பூரா கன்னியாவே இருந்துடுறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னையும் என் வைஃபையும் அந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அட, இது என்ன புது கதை? கதை இல்ல அஞ்சு, நிஜம். சத்தியமா? சத்தியமா. வேணும்னா கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணட்டுமா? பாவி, இப்படி கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணித்தானே எங்க அக்காவை நம்ப வச்சேன். இரு, இந்த ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன் மானத்தை வாங்குறேன், உன் உயிரை குடிக்கிறேன். ஏய், என்ன யோசிக்கிறேன் அஞ்சு? கற்பூரம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நீங்களும் அங்க வரணும், நம்ம கல்யாணமும் அங்க நடக்கணும். எப்படியாவது அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா. வழி? யாராவது கேட்டா என் வைஃப் இறந்துட்டான்னு சொல்லிட்டுமா? வெரி குட், இப்பதான் நீங்க அசல் கோபி. அப்படி சொல்லு. கும்பாபிஷேகம் எப்போ? தெரிஞ்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கேன். அது வரைக்கும் டோன்ட் டச். சாரி சாரி, ஏதோ மூட்ல பண்ணிட்டேன். I love you. I love you. I want to marry you. Please answer me. Please answer me. இதுதான் உங்க பையன் எனக்கு கொடுத்த கேசட். அது சரி, என் மனசுல என்ன ஓடுதோ அதுதான் என் மகன் மனசுலயும் ஓடுது. என்னது, உங்க மனசுலயும் அதுதான் ஓடுதா? பின்னையா நான் இங்க வர்றேன். சரிதான். அப்போ உங்க மகனுக்கு நான் என்ன பதில் சொல்லிருக்கேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா அண்ணே? இருக்கு இருக்கு. மிஸ்டர் கணேஷ், சொத்துக்கள் மேல எங்க அப்பா வாங்கிட்ட கடன் ஃபுல்லா அடைக்காம என்னால கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கவே முடியாது. முழுசா கடனை தீர்த்துட்டு எங்க மாமனார்கிட்ட முழுசா சொத்து ஒப்படைக்கணும். நீங்க காத்திருக்கிறதா இருந்தா எனக்கு ஆட்சேபணம் இல்ல. அப்படி காத்திருக்க இஷ்டப்பட்டா என் தேவைகளுக்கு நீங்க உதவித்தான் தீரணும். ஏன்னா என் வருங்கால கணவர் நீங்க. இந்த ஆஸ்தி முழுக்க உங்களுக்கு வரப்போகுது. உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்? அது சரி. ஆமா, உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு தேரும்? அந்த சொத்து விவகாரம் எல்லாம் அண்ணனுக்கு மனப்பாடம். சொல்லுங்க. மெட்ராஸ் பங்களா மதிப்பு 10 lakhs, பாம்பே பங்களா மதிப்பு 20 lakhs. கொஞ்சம் இருங்க, குறிச்சிக்க. குறிச்சிக்க போறாரா? குறிச்சிக்க. சொல்லுங்க. மெட்ராஸ் பங்களா 10 lakhs, 10 lakhs. பாம்பே பங்களா 20 lakhs, 20 lakhs. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு 30 lakhs, 30 lakhs. அப்புறம் இந்த ஜுவல்ஸ், நகை, நட்டு நகை இதெல்லாம் சேர்த்து ஒரு 23 lakhs தரும். அது சரி. டோட்டல் போடுங்க. சொத்து சுகம் இருந்தாலும் இல்லாம போனாலும் உன்னை மருமகளா ஏத்துக்க யாருக்குமா கசக்கும்? டிராக்டர் வாங்க 30,000 ரூபாய் கொண்டுகிட்டு வந்தேன். டிராக்டர் விலை 30,000 தானா? அட்வான்ஸ் ஐயா, அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்க. இத வச்சுக்கம்மா. உன் கஷ்டம் வேற, என் கஷ்டம் வேறயா மாமா? அது சரி. அது சரி.
கும்பாபிஷேகம். ஹையா! என்ன நீங்க குதிக்கிறீங்க? இவ்வளவு சீக்கிரம் கும்பாபிஷேகம் நோட்டீஸ் வந்ததுக்கு நான் குதிக்காம வேற யார் குதிக்கிறது? குதிக்க வேண்டியது என்ன பார்த்தேன். கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த வாரமே முத்தாபிஷேகம். அப்படியே? எப்படி? மேரேஜ். ஓகே, அது வரைக்கும் கை அங்கேயே இருக்கு. ஓகே ஓகே, few days I will adjust. கோவிந்தனே, கோவிந்தனே, எத்தனை தடவை கூப்பிடுறது? கோவிந்தனே. என்னம்மா நீங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போங்க. எதுக்கு தங்கச்சி இந்த துப்பாக்கில உனக்கு? அந்த கிளி உனக்கு எதுக்கு? பயமா இருக்குமா உன் போக்கு? என் போக்கு, என் ரூட் எதையும் நீ ஃபாலோ பண்ணாத. இதுல 5000 ரூபாய் இருக்கு வேலைக்காரி மங்களத்துக்கு. இத கொடுத்து வேற வேலை ஏதாவது தேடிக்க சொல்லு. இது டிரைவருக்கு, இது கூர்காவுக்கு, இது உனக்கு. இதுல பணம் இல்ல, நம்ம வக்கீலுக்கு ஒரு லெட்டர் இருக்கு. இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தீனா உன் பேர்ல கொஞ்சம் சொத்து வரும். வயசான காலத்துல நீ கஷ்டமான வேலைக்கு போக கூடாதுண்டா இந்த ஏற்பாடு. கண்ணியமா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சுக்கண்ணே. எனக்கு சொத்து பெருசு இல்லம்மா. நீ துப்பாக்கியால யாரையாவது ஏதாவது தப்பா பண்ண மாட்டேன், ரைட்டாவே பண்ணுவேன். நீ போகலாம். போறம்மா. கோவிந்தே, யூ டோன்ட் வரி. எல்லாமே காருக்கு தானே வரணும். துப்பாக்கியா அபேஸ் பண்ண அபேஸ். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் ராஜகோபுரத்தை கட்டத்துக்கு தன்னந்தனியா பொருளுதவி செய்த அம்மையார இந்த ஊர் அன்போடு வரவேற்குது. தொட்டுக்கங்க, வாசிங்க வாசிங்க, நடங்க. கும்பாபிஷேகம் எல்லாம் எப்படி நடந்தது? ரொம்ப சிறப்பா நடந்தது தாயி. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், ஏமாத்துட்டோம். இவ்வளவு நாள் கழிச்சு வரல. சாரி, தவிர்க்க முடியாத வேலை. ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட இருந்து கடுதாசி வந்தது. தரிசனம் முடிஞ்சது காட்டுறேன்பா. இந்த 9 ஊர் ஜனங்களும் இந்த ராஜகோபுரத்தை கட்டின புண்ணியாத்மாவை பார்க்கணும்னு காட்டுன்னு இருக்கா. நீங்க அனுப்புற பணம் முழுமைக்கு நானே முன்ன நின்னு வவுச்சர் பில்லோட கணக்கு வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்டது அந்த கணக்குல சேர்மன் ஐயா, வவுச்சர் பில் எல்லாம் இல்லாத மனக்கணக்கு. உங்க மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்க தலையில ஒண்ணு இல்லப்பா. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தான் பாக்குறேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது மகா பெரிய பாவம்னு நான் இங்க வரும்போதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சுந்தரபுரியினாலே மாசு வருவல்லாத ஊருன்னு அர்த்தம். இப்போது மாசு படிஞ்சு போச்சு. சுந்தரபுரினா மாசு மறுவில்லாத ஊருன்னு சொல்லுவாங்க. அதுல நான் பெரிய மாசு உண்டாக்கிட்டேனோன்னு மனசு துடிக்குதுங்க. என்னமா சொல்ற? ஒரு குடம் பால் தெரிஞ்சு போக பிடி உப்பு கல்லு போதும். ஒரு குடம் பால் தெரிஞ்சு போக பிடி உப்புக்கல் போதும். இந்த ஊரையே நான் கெடுத்துருவேனோன்னு ஒரு சின்ன பயம். எதுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணுமே. உங்க எதுக்கு நின்னு பேசுறதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு ஒரு சின்ன சந்தேகம். என்னதாமா நடந்தது? நம்ம ஊர் ஜனங்க மனசுல என்ன தோன்றதுன்னு சினிமா படம் மாதிரி நேக்கும் புரியாது. அவ கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த ஊர் ஜனங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு சினிமா படம் மாதிரி உங்களுக்கு தெரியுமே. சொல்லுங்க, நான் செஞ்ச தப்ப இந்த ஊர் ஜனங்க ஏத்துக்குவாங்களா? தப்பு என்னன்னு தெரியாம எப்படி சொல்றது? வர்றச்சே காரை யார் மேலேயாவது ஏத்திட்டேடா? அது சாதாரண தப்புங்க. நான் செஞ்சது தெய்வ குத்தமாச்சே. அஞ்சனாமா, மேல மேல தப்பு என்னன்னு சொல்லாமலே நான் சொன்ன பிறகு நீங்க எல்லாரும் இதே மரியாதையை எனக்கு கொடுப்பீங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சொல்லுமா. நீங்க கொடுப்பீங்க, ஆனா உங்க ஊர் ஜனங்க எனக்கு ஆபத்தை விளைவிக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்?
அவங்க வாயாலேயே சொல்லுவா. சொல்றேன். இதோ இந்த ராஜகோபுரம் கட்ட நான் அனுப்பிச்ச பணம் பூராவும் நான் என் உழைப்புல சம்பாதிச்சது. அதுல என்னமா தப்பு இருக்கு? என் சரீர உழைப்பால சம்பாதிச்சதுங்க. அதாமா தேவை. பொம்பளை ஒருத்தி சரீர உழைப்பால கோவில கட்டினேன்னு சொல்ற, கொஞ்சம் கூட யோசிக்காம பரவாயில்லன்னு சொல்றீங்களே. நான் என்ன சித்தாள் வேலைக்கு போய் இவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியும்? பாவம் பண்ணி பணம் சம்பாதிச்சு புண்ணிய காரியம் பண்ண கூடாதுன்னு முதல்லயே தெரியல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவமானம் அவமானம். நீ காருக்கு போன, நம்ம ஊருக்கு போனோம். ஐயா உத்தமர்களே, கெட்டு போய் கோவில கட்டுனதும் பொத்துக்கிட்டு வருதே கோபம். கெட்டழிஞ்சே போன இந்த வார்டு மெம்பர்களை ட்ரஸ்டிகளா வச்சு எத்தனை வருஷம் கோவில நடத்திக்கிட்டு வரீங்க? யார கெட்டழிஞ்சு போனவன்னு சொல்ற? உதாரணம் வேணுமா? மெட்ராஸ் அண்ணா நகர்ல இருக்கிற டாக்டர் அருந்ததி கிட்ட உன்னோட பொண்ணு எத்தனை தடவை ஆபரேஷன் பண்ணிருக்கான்னு சொல்லட்டுமா? ஐயா லேண்ட்லார்டு மாரியப்பா, உன் பொஞ்சாதி ரயில் அடிபட்டா செத்து போயிட்டா. கணக்கு புள்ள தம்பியோட மெட்ராஸ்ல மேற்கு மாம்பலத்துல குடுத்தனம் பண்ற ஐயா. இன்னும் வேணும்னா கணக்கு புள்ளைய கேளு. சுந்தரபுரியின் மகா ஜனங்களே, இந்த ட்ரஸ்டிகளோட யோகிதைகளுக்கு உதாரணங்கள் இதெல்லாம். இந்த உத்தமர்கள் பேச்ச சத்தியம்னு நம்பி அன்னைக்கு குருக்கள் பாலசுப்ரமணியம் அவர் குடும்பத்தோட சாகரத்துக்கு மூல காரணமா இருந்தீங்களே, மூளை இல்லாத ஜென்மங்களே. நீங்க நல்ல சிந்தனை உள்ளவங்களா இருந்திருந்தா உங்க ஊருக்கு சர்க்கஸ் போட வந்து உங்க ஊர்ல ஒரு குடும்பத்து பொண்ணுக்கு ஆசை காட்டி நாசம் பண்ணிட்டு போனானே, அந்த சர்க்கஸ் காரனை தேடி கண்டுபிடிச்சு குருக்கள் பொண்ணு கௌரிய அவனோட சேர்த்து வச்சிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அவர் குருக்கள் வேலையை பறிச்சு கோபுரத்தை கட்ட அல்லும் பகலும் பாடுபட்ட அந்த குருக்களை, தன்மானம் உள்ள ஒரு நல்ல மனுஷனை கூண்டோட ஒழிச்சிட்டீங்களே. அப்படி ஒரு பயங்கரமான தப்புக்கு நீங்க உடந்தையா இருந்தீங்கன்னு உங்களுக்கு உணர்த்தவும், இந்த ராஜகோபுரம் கட்ட எங்க அப்பா பாலசுப்ரமணி வச்ச லட்சியத்தை நிறைவேற்றவும், இந்த தப்புக்கெல்லாம் காரணகர்த்தாவான அந்த சர்க்கஸ்காரன் கோபிநாத்தை சுட்டு பொசுக்கவும் நான் வேணும்னே செஞ்ச செட்டப் தாயா இது. கொடுத்து என் சொத்துக்காக அழகுக்காக என்ன கல்யாணம் பண்ண வந்த உங்க ஊர் சின்னதுரைய போல 13 பேரை ஏமாத்தி பணம் பறிச்சு இந்த கோபுர நிதிக்காக அனுப்பி இருக்கேன். கோவிந்தனே, நீங்க கார்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களே, அது வெத்து துப்பாக்கி. ஒரிஜினல் எங்கிட்ட இருக்கு. இப்போ அதோ என்ன கட்டிக்க போற நோக்கத்துல மாப்பிள்ள கோலத்துல வரான் பாருங்க கோபிநாத். அவனை பழிவாங்க கரை வச்ச கருணாகமா அடிபட்ட சிறுத்தையா என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிக்க போறேன். அவன் தான் எங்க குடும்பத்தையே அழிச்சவன். அவரத்தான் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த கோபுரத்துக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். மூடத்தனத்தை உணர்ந்த மக்களை மூர்க்கத்தனம் அடைய வைக்கிறது அவன் வரவு. குருக்கள் பெண் கொலையாளி ஆகிவிடக் கூடாது என்ற எண்ண எழுச்சியிலே அவள் செய்ய முயன்ற கொலையை அவர்களே செய்கிறார்கள். எங்க அக்காவை கெடுத்த உடனே நானே சுட்டு கொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஊர் மக்களே உன்னை பழி வாங்கிட்டாங்க. நான் கௌரியோட தங்க காயத்ரி. காயத்ரி, பாவம் செஞ்சதுக்கு தண்டனை அடுத்த ஜென்மத்திலன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் காயத்ரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மனுஷத்தன்மையோட மனுஷனா நான் வாழ்வேன். I promise. I promise, Gayatri. ஒரு ஊரின் மக்கள் கொண்ட எழுச்சியால் ஒரு கோபிநாத்தின் சகாப்தம் முடிவடைந்தது. நாட்டில் இன்னும் நிறைய கோபிநாத்துகள் இருக்கிறார்கள். ஒருத்தியால் ஒருவன் கொல்லப்பட்டிருந்தால் அந்த ஒருத்தியை சட்டம் கொண்டிருக்கும். இங்கே ஊரே கூடி ஒருத்தனை கொண்டு விட்டது. இப்பொழுதும் கலவரத்தை தூண்டிவிட்டதாக, கொலை செய்ய முயன்றதாக, அனுமதியின்றி கைத்துப்பாக்கி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டுகளை அடக்குகிறது நமது சட்டம். அதோ காயத்ரி கைது செய்யப்படுகிறாள். சட்டத்தின் பிழையினை சட்டத்தில் வல்லுநர்கள் தளர்த்திட நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வாய்மையே வெல்லும்.